சூப்பர்ரா மச்சான், நல்ல இடத்துல வந்து மாட்டனே. எல்லாமே பேய்ங்கடா டேய், பேய்ங்கடா. சதீஷ் கொஞ்சம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். என்னடா இது? நான் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சு தரேன். இந்த காட்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தீங்கல்ல, ரொம்ப டயர்டா இருந்து. சதீஷ்க்கு கதை கேட்க பிடிக்குமா? அந்த முனி பரிகாரமாய் அவருக்கு கொடுத்தது ஒரு மதுபானமாய் இருந்தது, சோமரசம். இல்ல, இந்த மருந்து எடுத்துக்கிட்டு காட்டை விட்டு போக விட மாட்டேன். மகளே, மகளே, எழுந்திரு மகளே, மகளே. என்னடா பண்ண என் பொண்ணு? ஐயோ, கண்ணு தோற மகளே. டேவிட், அவன் வருவான், இல்லனா வர வைப்பேன். அப்போ நீ யூ மீன் பேயா? அதத்தானடா இவ்வளவு நேரமா கத்திட்டு இருந்தேன். ஐயோ, தட்டி விடுறா. ஐயோ, ஏய், இந்த பாட்டில் எடுத்து போடா, என்ன விட்டுறாதடா, என்னையும் கூட்டு போடா. மூடி போயிட்டானே. இவன் என்ன என்கிட்ட வரான்? நீ பேசுறது இங்க யாருக்கும் கேட்காது. அவன் இங்க வரலனா நீ இங்க இருந்து போக முடியாது. என்ன எதுக்கு மீனை மாத்தி அடிச்சு வச்சிருக்க? உன்னை தேடி இந்த காட்டுக்குள்ள அவன் வருவான். அவன் தான் எனக்கு வேணும். எவன் வருவான்? கடங்காரன் தான் வருவான். என்னை தேடி வேற எவனும் வரமாட்டான். எனக்குன்னு எவனுமே கிடையாது. முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ என்கிட்ட சொன்ன பொண்ணு யாரு? அப்ப நீ என்கிட்ட சொன்ன கதை? சுகு, இப்ப நீ கேட்டுட்டு இருக்கிறது தான் உண்மை. பாக்கி எல்லாமே மாய. மாயாவா? எந்த மாயா? எங்க ஊர்ல இருக்கிற மாயாவா? புரியுற மாதிரி சொல்றீ? எனக்கு ஒரு பாஷை தான் தெரியும், அதுவும் பழிவாங்கற பாஷை. நீ சும்மா டயலாக்லாம் சொல்லாத, உன் மனசுல இருக்கிறத சொல்லு. கருமம், இந்த நாத்த முடிச்ச தண்ணியில ரொம்ப நாளா இருக்கேன். அவன் இந்த காட்டுக்குள்ள வரணும். நல்லா கேளு, என்ன தேடி எவனும் வரமாட்டான். அந்த சதீஷ் கூட எஸ்கேப் ஆயிட்டான். என்னால எந்த பிரயோஜனம் இல்ல உனக்கு. தப்பிக்கிறதா? சதீஷா? ஏதாவது சொன்னா இப்படி கேவலமா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். எப்படியும் எஸ்கேப் ஆயிருவேன்னு நான் நினைச்சேன்டா. இந்த மயிறு காட்டுக்குள்ள ஒரே விஷயம் தான் இருக்குது, பேய்ங்க நம்ம கூட விளையாடுறது. அது எனக்கு அப்பவே புரிஞ்சது. எப்படியாவது ஓடி தப்பிச்சிருக்கலாம்டா நீ. அதுக்கு முன்னாடி அப்படி ஆக்கிட்டாடா என்ன? ஏடா புறம்போக்கு, என்னை பத்தி என்னடா சொல்லிட்டு இருந்த அவகிட்ட? உடனெல்லாம் சுத்தமா நம்பவே கூடாதுடா. நீ இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாதுல்ல. செம்மையா ஒரு பொண்ணு மாட்டினது வாயில இருந்து என்னென்னமோ வந்துருச்சு. அது இல்லடா இப்ப பிரச்சனை. இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். வெளியில போன உடனே அவகிட்ட தான் பாண்டிக்கினேன். அதுக்கு இந்த தண்ணியிலேயே கடந்து சாவலாம்டா.
முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். எனக்கு இங்க ரொம்ப போர் அடிச்சது. நல்ல வேளை நீ இங்க வந்த. இல்லடா சுகு, அவ சொல்ற கதையை கேட்டு டர் ஆயிடுச்சுடா. அந்த கதையாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீ இங்க இருந்து ஓடினதுக்கு அப்புறம் அவன் இங்கேயே தான் இருந்தா. எப்படி உனக்கு பிடிச்சா? அது ஒரு பெரிய கதை மச்சான். நான் சொல்றேன், நமக்கு நிறைய டைம் இருக்கு. அம்மா, இங்கெல்லாம் எப்படி டைமுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்குதா? நேற்று ராத்திரி 2 அரிசி தாண்டா போட்டா. பசியில எனக்கு கண்ணே தெரியலடா. வெங்காயம், என்னடா இப்படி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டேன். இவதான் பவர்ஃபுல்லான பேயாச்சு. இவ அவனை போய் அங்க பிடிக்க வேண்டியதானே. அதுல அவ்வளவு த்ரில் இல்ல சதீஷ். அவனை இங்கேயே வர வைப்பா பாரு. 6 வருஷம் இடைவேளைக்கு பிறகு ஜெகநாதன் மீண்டும் வந்திருக்கிறேன். அடச்சே, நல்லா இல்லடா. கபாலின்னு சொல்லியிருக்கலாம். சரி, சென்டிமெண்டா பேசி பார்க்கலாம், அதான் சேஃப். ஆனி மோகனை காதலிக்கிற மாதிரி மேகிக்கு என்ன காதலிக்க முடியுமா? இது இது நல்லா இல்லையே. கெட்டப் சேஞ்ச். நான் தான் அந்த அரண்மனையை வாங்கின அந்த ஆளு. டேய், அப்பன்னு சொல்லி தெரியற தேர்ட் ரேட் பொறம்போக்கு. நான் இங்க உட்கார வரல. அவனுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். அவர் ரொம்ப பிஸியா இருக்கார்ல, அதனால இருக்கும். நீ உன் ஃபோன்ல இருந்து கூப்பிடு. இல்ல, பேலன்ஸ் இல்லைங்கய்யா. அவனோட எல்லா ஃப்ராட் வேலையும் எனக்கு தெரியும். 1 வாரம் ஆச்சு. மச்சான் எங்க இருக்கான்னு தெரியல. மச்சான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே. கிரியேட்டிவா ஒரு விஷயத்துக்கு போயிருக்காரு. ஒருவேளை ஃபோன் ஆஃப் பண்ணிருக்கலாம். கதை எழுத போயிருக்கான்னு சொன்ன. அவனை பத்தி விவரம் எனக்கு விடியறதுக்குள்ள வேணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அது வரைக்கும் என் கண்ணில் படக்கூடாதுன்னு உன் முதலாளி கிட்ட சொல்லிடு. நான் கண்டிப்பா சொல்றேன். சொல்றேன். நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டானா? போயிட்டான். கண்டவனும் என் மேலதானடா ஏறானுங்க. அந்த ஆளு ஐயப்பனோட மச்சான். உண்மையை சொல்லுங்க, அந்த ஆளுக்கு பட்டசாராயத்தை வாங்கி கொடுத்து கொண்டுட்டீங்களா? கருணாக்கு வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லாதடா பண்ணி. சதீஷ் கிட்ட சொல்லியிருக்கேன், சுகுவை கூட்டு வந்துருன்னு. அவனுங்க எங்கேயாவது பட்டகிட்ட போட்டு கடப்பானுங்கடா. சுகு அப்படி கிடையாது. சதீஷ் ஒருவேளை. ஆமா, இந்த சோமரசம் யாருக்கு தெரியும்டாது? அப்ப நீங்க குடிச்சதில்ல? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஐயப்பன் மொத்தமா குடிச்சு தொலைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லணும்னா இந்த படம் நடக்க போறதில்ல. எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு மலேசியா கோவான்னு சொன்னதெல்லாம் ஊத்திக்கிச்சு, அவ்வளவுதானே? எல்லாமே ஊத்திக்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் கிரீஷ். பமிலா வாங்க உட்காருங்க. இப்பதான் மேடம் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே என்ன சொன்னீங்க? இல்ல, உங்க டேலண்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. ஆமா, சூப்பரா இருக்குல்ல. எனக்கு சார் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நல்ல விஷயம் தான் அது. கிரீஷ், நீ ஒன்று பண்ணு, இங்கேயே உட்காரு. நாங்கள் பெட்ரூம்ல போய் பேசிட்டு வரோம். இங்க கேமராலாம் இருக்கு. வாங்க, உங்களுக்கு ஆக்டிங்கோட சில நுணுக்கங்கள்லாம் சொல்லித்தரேன். உள்ள என்ன நடந்துச்சு? அவ ஆக்டிங் நல்லாவே இல்லை கிரீஷ். அது புரிஞ்சுது. நீங்க முதல்ல டேவிட்சனை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க, இல்லைன்னா அடிச்சே கொண்டுருவான். அவனுக்கு ஃபோன் பண்ணா கிடைக்கவே மாட்டேங்குது. அவன் 16 நம்பர் வச்சிருக்கான். ஹாய் ஷெரின். டேவிட், ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் மீட் பண்ணலாமா? ஓ ஷூர். நான் அந்த ஃபேக்டரி பங்களால தான் இருக்கேன். அது பக்கத்துல தான். நான் இப்பவே வரலாமா? 10 நிமிஷத்துல நான் வரட்டுமா? யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம்.
நான் உங்களை கஷ்டப்படுத்தலையே. இந்த மாதிரி போர் கொஸ்டின் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்ல நான் ஆல்ரெடி கிஷோர் கூட வந்திருக்கேன் உங்களோட கெட் டுகெதர் பார்ட்டிக்கு. ஓ எஸ் 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 ஐ ரிமெம்பர். அதனால தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம இங்க வந்துட்டேன். அதுவும் இல்லாம இங்க வந்த விஷயம் கிஷோருக்கு தெரியாது. வை எனிதிங் பர்சனல்? எஸ் தேர் இஸ். நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன். இல்லனா நீங்க எதுவுமே யோசிக்காம ஃபாரஸ்ட்க்கு போயிடுவீங்க. நீங்க விஷயத்தை சொல்லுங்க. வர 25th எங்களுடைய 10th anniversary. ஓ கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. கிஷோருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். அதுவும் ஃபினான்ஷியலா. Are you kidding me? என்ன போல 10 பேரை வாங்கக்கூடிய காசு நீங்களும் உங்க ஹஸ்பண்ட சேர்த்து வச்சிருக்கீங்க. இன்னும் வேணுமா? நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடி மூணார்ல இருக்கிற ஒரு பிளாட் மேல கிஷோருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் அந்த பிளாட் வேண்டான்னு சொன்னேன். ஆனா கிஷோருக்கு அந்த பிளாட்டை ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால அந்த பிளாட்டை வாங்க முடியல. அதனால எங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்துச்சு. இப்போ அந்த பிளாட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. 1.5 CR வருது. அதுவும் கேஷா வேணும். 75 lakhs என்கிட்ட இருக்கு. மிச்ச காசு நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும். கேஷ் வித்ட்ரா பண்ணா சர்ப்ரைஸ் போய்டும். சோ அதுக்காக தான். இதெல்லாம் ஃபோன்லயே சொல்லிருக்கலாமே. ஹே இல்ல அது மட்டும் கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஈவினிங் 6 o'clock பார்ட்டி. நம்ம ப்ளூ டைமண்ட்ல தான். You must be there. Yeah, sure. ஒரு மினிட் உட்காருங்க. Take what you need. Thank you so much, David. It's okay. குடிங்க. No. ட்ரிங்க்ஸ் வேணானா இல்ல என்கிட்ட சாப்பிட கூடாதுனா? ஐயோ டோன்ட் கெட் மீ ராங். அதெல்லாம் இல்ல. ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், சாப்பிடுங்க. You bloody, நீ எனக்கு என்ன கொடுத்த? செக்ல எழுதி கொடுத்ததுக்கு மேல வேணும்னா சொல்லு. இல்ல அதை எடுத்துட்டு போறதா இருந்தா நீ போலாம். இல்ல இங்கே இருந்து தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டு இருந்தா நீ இங்க இருந்து போக மாட்ட. I will show you.
எனக்கு தெரியும் உன்னை என்ன பண்ணணும்னு.